ஒரு ஊரில் நல்லவன் ஒருவன் இருந்தான். எப்பொழுதும் அவனால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வது அவனின் தன்மை. உதவி செய்து அதில் மகிழ்வான். ஒரு நாள் சுற்றுலா சென்றபோது அவன் ஒருவன் மட்டுமே சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்துச் செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத ஒரு தீவில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை யாரேனும் காப்பாற்ற வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அவ்வழியாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிகை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டை ஒன்றை கொடியாக கட்டி வைத்தான். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவரும் வரவில்லை. நம்பிக்கை குறைந்தாலும் தன்னால் இயன்றவரை அந்த தீவில் வாழ முயற்சி செய்தான். அங்கே இருக்கும் வன விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டினான். அங்கே இருக்கும் சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியாறினான். ஒரு நாள் வழக்கம் போல் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமாக எரிந்து சாம்பலாகி கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்து போனான். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான். அவனுக்கு கோபம் பொங்கியது. விரக்தி மேலோங்கியது. கோபத்துடன் பயங்கரமாக கத்தினான். நல்லது மட்டுமே செய்து கொண்டிருந்த அவனுக்கு எல்லாமே தீங்காகவே நடப்பதாக தோன்றியது. அப்போது பெரிய கப்பல் ஒன்று அவன் இருந்த தீவின் திசையில் வருவதை கண்டான். கைகளை வேகமாக அசைத்து கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலில் இருந்து இறங்கி வந்த மாலுமியிடம், நீங்கள் எப்படி இந்த தீவிற்கு வந்தீர்கள் என்று கேட்டான். என்னுடைய கப்பலின் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை பார்த்து என்னவென்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி கண்ணில் பட்டது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கமாக கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் மாலுமி. நாம் சவால்களையும் பிரச்சனைகளையும் எத்தனையோ நம் வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கலாம். சில சமயம் வாழ்வில் நம் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நேரத்தில் கூட நம்பிக்கையோடு இருந்தால் ஏதேனும் பாதை தென்படும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றத்தான் செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருங்க. நல்லதே நடக்கும். தேங்க்யூ.